ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஆல்வேஸ் மீட் அகெயினோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட் பார்க்க வாங்க. இப்போ வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ ஜாங் ஹே சாங் வந்து அவளோட அக்காவை பார்க்குறதுக்காக நர்சரி ரூமுக்கு வருவாங்க. அப்போ நம்ம ஜாங் ஹே சாங் வந்து அவங்களோட அக்கா கிட்ட வந்து லியூஜனுக்கு என்னாச்சு, அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து அவங்க அக்கா வந்து ஆமாம், அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டான், அவனை வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லி நான் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு வந்து அவனோட தம்பி வந்து எக்ஸ்ரே எடுக்கவா, எதுக்கு, அவனுக்கு அவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வந்து அவங்க அக்கா நீ கேட்டல ஆர்ட் கிளாஸ் ரூமோட கீ இந்தா, இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து இப்போவே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங் கேட்குறான். அப்புறம் எப்போ போவேன், இப்போ தான் எனக்கு சாவி கிடச்சிது, போய் சீக்கிரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடு, நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த கீயை திருப்பி வைக்கணும், அதனால் போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உடனே இவன் அந்த கீ எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம லியூஜன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு ஃப்ராக்சருக்கு போடுற பேண்டை வந்து அப்படியே பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்கான் ஸ்கூலுக்கு. அவன் வந்து என்ன நினச்சிருக்கான்னா, அவனுக்கு ஃப்ராக்சர் ஆகலை, ஆனால் அது வந்து போட்டு நிறைய நாள் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஃப்ராக்சர் போட்டிருக்கான். அது பிடிச்சிருக்கு போல், அதனால அந்த பேண்டையும் போட்டு வந்துட்டுருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து அந்த ஆர்ட் கிளாஸ் ரூமை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்படியாவது நம்மளோட ஒரிஜினல் லைஃப்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த ஸ்கெட்சை வரைகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். லாஸ்ட் டைம் அவன் என்ன பெயிண்டிங் வரைஞ்சானோ அதே தான் வந்து இப்பயும் அவன் வரைய ஆரம்பிக்கிறான். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் வரைஞ்சி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டான். முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்ணை மூடிட்டு நான் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து திருப்பியும் வந்து அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே இடத்துல தான் இருப்பான், எந்த சேஞ்சஸுமே நடக்காது. உடனே வந்து ஏன் இப்படி நடக்குது, அன்னைக்கு வந்து இதே பெயிண்டிங் தானே வரைஞ்சேன், அது அச்சமாரமாக நான் திருப்பி வரைஞ்சேனே, ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாங் ஹே சாங் என்ன பண்ணிட்டான்னா இந்த பெயிண்டிங்கு கிட்ட போய் ஸ்கெட்ச் புக் என்னை வந்து என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு திருப்பி கண்ணை முடிக்கிறான். திருப்பி அப்புறம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தோடனே திருப்பி அதே இடத்துல தான் இருப்பான். அப்புறம் திருப்பி யோசிச்சு பார்க்குறான், ஏன் என்னால் அங்கே போக முடியலன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நான் பெயிண்டிங்கை டார்க் பண்ணல, இரு நான் டார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் பென்சில் எடுத்து டார்க் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ டார்க் பண்ணி முடிச்சுட்டு அவன் முன்னாடி எப்படி கை வச்சுருப்பானோ அதே மாதிரி கை வச்சுட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்துட்ருக்கான். அப்பயும் வந்து அந்த பெயிண்டிங் வந்து அவனை வந்து அவனோட ஒரிஜினல் லைஃப்க்கு கூட்டிகிட்டு போகல, அவன் பாஸ்ட்லேயே தான் மாட்டிகிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் புரியல, ஏன் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்னு அவனும் புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்கெட்சு புக்குக்கும் ஒன்றும் புரியல. அப்புறமேட்டுக்கு வழக்கம் போல் அவன் வந்து கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டான், எதுவும் வேலை செய்யலைன்றதுனால. அவன் கிளாஸில் போய் ஒரு பெஞ்சில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம டேஜோன் வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து பார்த்துட்டான். டேஜோன்றது வந்து அவனோட ஃப்ரெண்டு, அதாவது லியூஜனோட ஃப்ரெண்டு. அவன் வந்து என்ன கேட்குறான்னா வந்து ஒன்னால தான் வந்து லியூஜனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹே சாங் ஆமாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டேஜோன் என்ன கேட்குறான்னா நம்ம ஹீரோக்கிட்ட, இப்போல்லாம் வந்து லியூஜன் வந்து உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கான், ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, உன்னால் வந்து பிரேக் ஹவர்லலாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டு வந்து திட்டிகிட்ருக்காங்க, அதனால வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, அப்புறம் ஏன் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது நம்ம ஜாங் ஹே சாங் நானும் அவன் கூட க்ளோஸாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம டேஜோனை ஃபஸ்ட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு, இல்லை அவன் கூட ஃப்ரெண்டுனா நானும் அவனோட ஃப்ரெண்டு தான், ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹே சாங்கும் என்னமோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் கை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங் வந்து டேஜோன்கிட்ட சொல்கிறான். அதுக்கு டேஜோன் வந்து தனியாக ஏன் தனியாக இருக்கிற, நான் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கேருந்து லியூஜன் வந்துடுவான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. வந்த உடனே வந்து இவனுங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கான்னா வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்குலாம் பிடிக்கல டேஜோன், விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம லியூஜன் கேட்டுட்ருப்பான். கேட்டுட்டு அவன் வந்ததை வந்து இவனுங்க 2 பேரும் பார்த்தோன்னே டக்குன்னு வந்து அவனோட கையை தான் பார்க்குறானுங்க. கையை பார்த்தோன்னே வந்து உனக்கு என்னாச்சு, ஏன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங் வந்து லியூஜன்ட்ட கேட்குறான். லியூஜன் வந்து இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு திருப்பியும் நம்ம ஜாங் ஹே சாங் வந்து என்னால் தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து இது இப்படியெல்லாம் நீ வந்து கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா நீ எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து சரி நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங்கும் சொல்லிடுவான். உடனே லியூஜனும் ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க வந்து டேஜனை மறந்துட்டானுங்க. அப்போ வந்து டேஜன் என்ன பண்ணுறான்னா நானும் அவங்களோட ஃப்ரெண்டு தான்டா, என்னையும் கூட்டிகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்துட்டுருப்பான். இப்படியே வந்து அவங்க கிளாஸும் முடிஞ்சிச்சு, அதனால் அவனுங்களும் சாப்பிட போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்து ஆர்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. ஆர்ட் கிளாஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ஜாங் ஹே சாங் எப்பயும் போல் அழகாக படம் வரைகிறான்.
இன்னொன்று வந்து நம்ம லீ வுஜன் இருக்கான்ல, அவன் வந்து ஜாங் ஹே சாங்கோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லை பார்த்து, "என்னடா நீ செம்மையா வந்து வரைகிற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல், "உனக்கு பேஸ்கெட் பால் வராதது நல்லது தான். ஏன்னா நீ வந்து படம் வரைகிறதுல தான் திறமையா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து, "எனக்கு அப்படி இல்லை, எனக்கு படம் வரையவே தெரியாது. இங்கே பாரு, எனக்கு இந்த குச்சி மனுஷனை தான் வரைய தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி மாதிரி வரைவாங்கல்ல, அந்த மனுஷனை வந்து அந்த ஆர்ட் புக்லலாம் வரைஞ்சி வச்சிருப்பான். இதை வந்து நம்ம ஜாங் ஹே சாங்கும் பார்த்த உடனே வந்து சிரிப்பும் வந்துடும். "பரவாயில்ல, உனக்கு அதாவது வரைய தெரியுது, அது வர" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டுக்கு இப்படி இது வரைய தோணலைன்னா உனக்கு வந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வரையேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங் வந்து லீ வுஜின்கிட்ட சொல்லுவான். உடனே லீ வுஜின் வந்து ஆமாம், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்கும்போது அவனுக்கும் ஒரு ஐடியா வந்துருச்சு எது வரையலான்னு சொல்லிட்டு. உடனே இவனும் வந்து சிரிச்சுட்டு திரும்ப ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் வந்து அந்த ஆர்ட் கிளாஸ் நடக்கிற ஸ்டாஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்குலாம் ஒரு அசைன்மெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிக்சர் வேணாலும் வரைஞ்சிட்டு வரலாம், ஃப்ரீ ஸ்டைல் தான். ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து அதில் காமிக்கணும், அதுவும் இல்லாமல் சின்சியாரிட்டியை காமிக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து, "அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களே ஒரு டாபிக் சொன்னீங்கன்னா நாங்கள் வரைஞ்சிட்டு வந்துடுவோம்" அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் முடியாது, ஃப்ரீ ஸ்டைல் தான், உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ அதை வரைஞ்சிட்டு வாங்க, அடுத்த நாள் வந்து சப்மிட் பண்ணணும், மறந்துடாதீங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஆர்ட் ஸ்டாஃப் வந்து கிளம்பிருவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ வுஜன் வந்து என்ன கேட்பான்னா வந்து, நம்ம ஜாங் ஹே சான்ட்ட, "வா நம்ம எங்கேயாவது வெளில போய் சாப்பிட போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்புறம் வந்து நம்ம ஒரு ரிவர் சைடு போயிருந்தோம்ல, அந்த ரிவர் சைடில் உட்காந்து நம்ம படம் வரையலாமா? எனக்கு வரைய தெரியாது, நீ சொல்லிக் கொடுக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹே சாங்கும் சரி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இவனுங்க 2 பேரும் வந்து தனியா பிளான் போட்டுட்ருக்கானுங்க தேஜூனை விட்டுட்டு. இவனுங்க 2 பேரும் அப்புறம் வந்து அந்த ரிவர் சைடு போய் வந்து வரையலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவான். ஆனால் வந்து நம்ம லீ வுஜின் எதுவுமே ரெடி பண்ண வைக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருப்பான். நடந்து வந்துட்டு, "நீ எப்படிப்பா ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். "அதெல்லாம் அப்படி தான். எனக்கு வந்து வரையிறது பிடிக்கும். அதனால நான் அப்படி தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். சரி, அப்புறம் வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து லீ வுஜின்ட்ட, "அப்போ உனக்கு என்ன தான் வரையணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "தெரியலையே என்ன வரையறதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை வந்து நம்ம ஜாங் ஹே சாங் கிட்ட போய் வைக்கிறான். கிட்ட வச்சுட்டு, எனக்கு என்னமோ வந்து உன்னோட கேரக்டர் நல்லா இருக்கு, அதனால நான் போர்ட்ரேட் வரையலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோடனே, ஜாங் ஹே சாங், "என்ன வரைய போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆமான்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜனும் வரைய போகிறான். வரையும்போது என்ன பண்ணுறான்னா, டைரெக்டாக வந்து ஸ்கெட்ச் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து, "என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்கெட்ச்லேயே டைரெக்டாக வரைவாங்க, ஃபஸ்ட்டு பென்சில் வச்சு போர்ட்ரேட் வரை, அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "அதெல்லாம் தேவையில்ல, நான் ஸ்கெட்ச்லேயே பண்ணுறேன். நம்ம ஆர்ட் கிளாஸ் ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க, சின்சியாரிட்டியை தானே காமிக்கணும்னு சொன்னாங்க, நான் சின்சியாரிட்டியை டைரெக்டாக வந்து வரைஞ்சி காமிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வரையறான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹே சாங்கும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ லீ வுஜின் என்ன பண்ணுறான்னா, அவனோட பெயிண்டிங்லேயும் போய் வந்து ஸ்கெட்சால் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து, "என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னோட பெயிண்டிங் நீ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு, "உன்னோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இல்லை, இந்த கலர் நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம லீ வுஜின் அவனோட பெயிண்டிங்கில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹே சாங் வந்து கத்த ஆரம்பிச்சிட்ருக்கான், "உனக்கு இதான் வேணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங்கும் வந்து அவனோட பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து அவனோட பெயிண்ட்லலாம் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து அவனுங்களோட லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுங்க அந்த பெயிண்டிங்கை கேவலப்படுத்தினது இல்லாமல் அவனுங்க ட்ரெஸ்லேயும் வந்து எல்லா பெயிண்ட்டையும் பூசி வச்சுட்டானுங்க. அதுவும் ரிவர் சைடுன்றதுனால அங்கே வந்து டேப்பும் இருக்குது. அதனால் அங்கே போய் வந்து அவங்க வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜன் வந்து ஜாங் ஹே சான்ட்ட, "இது போகுமா இந்த பெயிண்டெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். "போகும்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க டேப்பை வச்சு அதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம லீ வுஜன் வந்து ஜாங் ஹே சாங் மேலே வந்து போடுவான். உடனே வந்து நம்ம ஜாங் ஹே சாங்கும் திருப்பி வந்து ரிவெஞ்சுக்காக அவனும் தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றுவான். இந்த மாதிரியே இவனுங்க 2 பேரும் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களோட ஸ்கூல் லைஃபே வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழித்து நிறுத்துவானுங்க. நிறுத்தினதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம லீ வுஜன் ஆரம்பிச்சிருவான் தண்ணி ஊற்றி. அதனால் இவனுங்க 2 பேரும் திருப்பியும் வந்து தண்ணி ஊற்றியே விளையாடிட்டு இருப்பானுங்க. விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம லீ வுஜன் வந்து அவனோட கையை வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும் போல். அது எல்லாத்தையும் நம்ம ஜாங் ஹே சாங் பார்த்துட்டு, "நான் தான் காரணம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாத்தையும் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது நம்ம ஜாங் ஹே சாங் வந்து லீ வுஜன்ட்ட, "உன் கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, "நல்லா இருக்குன்னுவான்." அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜன் வந்து, "உனக்காக ஒன்று வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப் பாம் வந்து எடுத்து கொடுப்பான். லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹே சாங்கும் வாங்கி வச்சுருக்கான். அதுக்கப்புறம், "நானும் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், உன்னோட கையை காமி" அப்படின்னு சொல்லிட்டு லீ வுஜன்ட்ட வந்து ஜாங் ஹே சாங் வந்து கேட்பான். நம்ம லீ வுஜன் கை காமிச்சோடனே இவனும் வந்து எடுத்து கொடுப்பான். அது என்னென்னா வந்து ஒரு ஸ்டோனில் வந்து பேஸ்கெட் பால் வரைஞ்சி அதில் வந்து அவனோட பேர் இருக்கும்.
இந்த கிஃப்ட்டை தான் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து லீ ஊஜன்ட்ட வந்து கொடுப்பான். உடனே அதை பார்த்துட்டு இது அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சுருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஜாங்ஹே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சும்மா இருந்ததான் போர் அடிச்சதுனால வரைஞ்சேன், நல்லா இருந்தது, அதனால உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே என்ன கேட்குறான்னா வந்து, நீயும் டேஜுன் தானே ஃப்ரெண்டு, நீங்கள் மிடில் ஸ்கூல்லேருந்து ஒன்றா தானே படிக்கிறீங்க, இப்போ ஏன் நீ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே வந்து லீ ஊஜன்ட்ட கேட்பான். அதுக்கு லீ ஊஜன் வந்து, அவன் என்னோட மிடில் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து உன் கூட இருக்கும்போது வந்து டைம் போகிறதே தெரில, அதுவும் இல்லாமல் அவன் கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜாங்ஹே உன் கை உண்மையிலே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, உண்மையிலே நல்லா இருக்கு, நான் என்ன சும்மாவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன், அவன் கூட இருக்கிறது ஃபன்னாக இருக்குன்னு, நீ அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் கை வச்சுட்டே சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஜாங்ஹே சிரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லீ ஊஜன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஜாங்ஹே கையை பிடிச்சி, உனக்கு வந்து என்னை பிடிக்காத வரையும் நீ என் கூடயே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே சரி நான் உன் கூடயே தான் இருப்பேன், உன் கூட இருக்கிறது தான் எனக்கும் ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இப்படியே வந்து அந்த டேவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த நாள் வந்து எப்பயும் போல் வந்து அவனுங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறானுங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் விளையாடிக்கிட்டே போகிறானுங்க. விளையாடிட்டு போயிட்டு ஸ்கூலெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணுறானுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணோம். ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம லீ ஊஜனும் ஜாங்ஹே கையை கோத்துட்டு தான் போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து ப்ரெசென்ட்டில் ஒன்று நடந்தது வந்து அவன் இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து ஞாபகம் வரும். அதே மாதிரி நடக்கிற மாதிரி தோணும். உடனே என்ன பண்ணிடுவான்னா, நம்ம கையை வந்து எடுத்துருவான். எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை யோசித்து பார்ப்பான், ப்ரெசென்ட்டில் என்ன நடந்ததுன்னு. என்ன நடந்திருக்குன்னா, இவனுங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக வந்து கையை கோத்துட்டு ஓடி வந்துட்டுருப்பாங்க. சிக்னலே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஓடி வரும்போது வந்து அங்கே ஒரு கார் வந்து வேகமாக வந்து மோதுற மாதிரி வரும். அப்போ தான் வந்து நம்ம லீ ஊஜன் என்ன பண்ணுவான்னா, ஜாங்ஹே வந்து காப்பாற்றுறதுக்காக கையை பிடிச்சி இழுப்பான். இழுத்ததுக்கப்புறம் வந்து இவனுங்க சேஃபாக வந்து ஓரமாக வந்துடுவானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருவாங்க. நம்ம ஜாங்ஹே வந்து ரொம்ப பயந்துருவான். அப்போ லீ ஊஜன் வந்து நீ ஓகேவான்னு கேட்டதுக்கு நம்ம ஜாங்ஹே என்ன பண்ணியிருப்பான்னா வந்து, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நல்லதில்ல, நான் கிளம்புறேன், என்னால் உனக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். நம்ம லீ ஊஜனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. அவனும் வந்து என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியாதனால பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்து நம்ம ஜாங்ஹே வேகமாக ஓடுனதுனால வந்து இவன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுவான். இதுதான் வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அது ஞாபகம் வரும். அதே மாதிரியே இவனுங்க 2 பேரும் அந்த ரோடுக்கு இந்தாண்ட நின்றுருப்பானுங்க. ஆனால் இந்த தடவை கிராஸ் பண்ணல. நம்ம ஜாங்ஹே வந்து அங்கேயே நின்றுவான். ஏன்னா தெரிஞ்சு அவன் அங்கேயே நின்றுவான். ப்ரெசென்ட்டில் இப்படிலாம் நடந்தது தெரிஞ்சு அவன் அங்கேயே நின்றுவான். அப்போ தான் வந்து ஆனால் வந்து கையை விட்டுருவான். கையை ஜாயின் பண்ணியிருக்கறத விட்டுருவான். அப்போ தான் வந்து அதே கார் வந்து கிராஸ் ஆகும். உடனே வந்து நம்ம ஜாங்ஹே வந்து ஏன் அதே இது நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து கரெக்டாக ரெட் சிக்னல் முடிஞ்சு அந்த கார் தாண்டினதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் நம்ம லீ ஊஜன் தான் அவனை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவான். இந்த தடவை வந்து அந்த ஆக்சிடென்ட் நடக்கலை. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து வீட்டில் போய் எழுதி யோசித்து பார்ப்பான். ஏன் அதே நம்ம ப்ரெசென்ட்டில் நடந்ததே வந்து இப்பயும் நடக்குது, என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்த்துட்டே இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம லீ ஊஜனுக்கு வந்து மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னால் வந்து உன் கூட இருந்தது சந்தோஷமாக இருந்தது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து நீ வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியான்னு சொல்லிட்டு அவனும் மெசேஜில் கேட்பான். உடனே அவன் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து லீ ஊஜன் கிட்டேருந்து இனிமேல் தள்ளியே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வந்து ஸ்கூலுக்கு போவான். அப்போ தான் வந்து அங்கே 3 பொண்ணுங்க வந்து நின்றுட்டுருப்பாங்க. 3 பொண்ணுங்களும் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா வந்து, நான் வந்து நேற்று லீ ஊஜனை பார்த்தேன், அவன் செம்ம அழகாக இருந்தான், அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜாங்ஹே என்ன தோணுன்னா, அப்போ நம்ம இன்றைக்கி அவன் கூட ஒன்றா இருந்துக்கலாம், நாளைக்கு அவன்கிட்டேருந்து விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீ ஊஜனும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடுவான். இவனை கூட்டிகிட்டு ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருப்பானுங்க 2 பேரும். உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ஜாங்ஹே வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிற மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்ருப்பான். அவன் கூட இருக்கலாமா, வேணாமா, இல்லை இன்றைக்கி மட்டும் இருந்துடலாமா, இல்லை இன்றைக்கே விலகி போயிடலாமா, இல்லை நாளைக்கு விலகி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு இருந்ததுனால அது எல்லாமே அவனோட ஷர்ட்டில் விழுந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம லீ ஊஜன் வந்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜாங்ஹே கூப்பிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஐஸ்கிரீமே சாப்பிடல, உன் சட்டையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்புறம் சட்டையை பார்த்தா ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீமாக இருக்குது. அதுக்கு வந்து நீ முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்ஹே வந்து லீ ஊஜன்ட்ட கேட்பான்.
உடனே லீவூஜன் என்ன பண்ணுவான்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கி சாங் கூட்டிகிட்டு ஒரு ரூமுக்கு போவான். போய் 2 ஷர்ட்டை வந்து எடுத்து கொடுப்பான். இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து இது யாரோட ஷர்ட்டுன்னு கேட்டதுக்கு, இல்லை இது என்னோட ஷர்ட் தான், நீ போட்டுக்கோ, உன்னோட ட்ரெஸ் தான் இப்போ வந்து அழுக்காயிடுச்சுல, இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம லீவூஜின் என்ன பண்ணுறான்னா வந்து ஜாங் டேசாங் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத பார்க்கலாம் அந்த மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி மேலேயும் கீழே பார்த்துட்ருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் 2 ஷர்ட் கொடுத்துருப்பான்ல, அதை ஒரு ஷர்ட்டை வச்சு அவனை மறைச்சிக்குவான். இப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஜாங் டேசாங் வந்து, அப்போ நீ திரும்பி பார்க்காத, பார்த்தீன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான். உடனே லீவூஜினும் கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அதை வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து கண்டுபிடிச்சிருவான். பார்க்காதன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு திரும்பி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து, எப்படி உன்கிட்ட 2 செட்டு ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் பேஸ்கெட் பால் விளாடுவேன், அதனால் வந்து நிறைய ஸ்வெட் ஆகும், அதனால நான் அடிஷ்னலாக ஒரு ஷர்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ வந்து அந்த கோட்டை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே கோட்டை வந்து எடுத்ததுக்கப்புறம் அவனே வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிட்டான். போட்டுட்டு வந்து அவன் திருப்பி யோசித்து பார்க்குறான். நான் விலகுறது தான் நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு, இன்றைக்கி வேணால் நாளைக்கு விலகிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு டெசிஷனுக்கே வந்துட்டான். இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு தான். அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி உனக்கு எவ்வளோ ட்ரீட் வைக்கணுமோ நான் அதை பண்ணுறேன், எல்லா எக்ஸ்பென்ஸையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம லீவூஜனுக்கு வந்து சந்தோஷம். அப்போ ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜிப்பை வந்து டாப் வரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இவனுங்க 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதுவும் வந்து நம்ம ஜாங் ஹேசாங் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிடலாம், எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் நம்மளே வந்து செலவு பண்ணிக்கலாம், ஆனால் நாளைக்கு நம்ம அவன்கிட்டருந்து விலகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷனோட உள்ளே போகிறாங்க. நம்ம ஜாங் ஹேசாங்கும் வந்து லீவூஜனை வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹோட்டலு. அங்கே வந்து எப்படி சொல்கிறது, இதுவரையும் லீவூஜனை வந்து அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போனதே இல்லை. அவன் அதனால சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆனால் வந்து ஜாங் ஹேசாங் வந்து போயிருப்பான் போல். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா லீவூஜன் கிட்ட, இந்த மெனு உனக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மெனுவை பார்த்தா அந்த இருக்க சாப்பாடு எதுவுமே இதுவரையும் அவன் சாப்பிட்டதில்ல போல். அதனால வந்து திருப்பி பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்போ தான் வந்து நம்ம லீவூஜன் வந்து ஜாங் ஹேசாங்கிட்ட என்ன கேட்குறான்னா வந்து, நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம், அதனால் இப்போவே செலவு பண்ணலாம், நான் இப்போ அடல்ட்டு மாதிரி பேசுகிறேன்னு தெரியும், நான் அடல்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருப்பான். சரி இவன் என்னமோ வளர்றான்னு சொல்லிட்டு, சரி அப்போ வந்து நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண போகிறேன், என்னென்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். பண்ணு, நான் கவலைப்படல, நான் உனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங்கும் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லீவூஜன் என்ன பண்ணுறான்னா வந்து சுற்றி எல்லாரையும் பார்க்குறான். எல்லாருமே வந்து பேராக உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜாங் ஹேசான்கிட்ட கேட்குறான், இங்கே வரோம், இந்த ஹோட்டலுக்கு வந்து எல்லோரும் எதுக்கு வராங்கன்னா டேட் பண்ணுறதுக்கு தான் வராங்க, நீ அந்த ஹோட்டலுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளோட டேட்டிங் லிஸ்ட்டில் அடுத்து எந்த இடத்துல வந்து டேட்டு, எங்கே போய் வந்து நம்ம ரொமான்ஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி வந்து நம்ம லீவூஜன் வந்து சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக ஜாங் ஹேசாங்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஜாங் ஹேசாங்கும் ஷாக்காக பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனுங்க 2 பேரும் எங்கே போகிறானுங்கன்னா வந்து அந்த பவுலிங் பண்ணுவாங்கள்ல அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம லீவூஜன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறான். பவுல் பண்ணோடனே அது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அதனால் வந்து நம்ம செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்க்கு அந்த இடம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதனால் லீவூஜன் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கோட காதில், நீ ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனல, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிறதுன்னு சொன்னோடனே, இது உன்னோட ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி சொல்லி தரான். திருப்பியும் அவனுக்கு வந்து ப்ரெசென்ட்டில் வேறு ஏதோ நடந்தது வந்து திருப்பியும் ஞாபகம் வரதுனால ஃபுல்லாக ப்ளர் ஆகிட்டான். உடனே வந்து நம்ம லீவூஜனை வந்து தள்ளி விட ஆரம்பிச்சிட்டான். தள்ளி விட்டு, இப்போ நான் ரெட் பாலை தானே எடுக்கணும், நானே பார்த்துக்கிறேன், எனக்கு விளாட தெரியும்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுடுறான். உடனே லீவூஜனும் என்னாச்சுன்னு தெரில, ஆனால் சிரிச்சிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு என்னென்னா ஃபுல்லாக ப்ளர் ஆகிடுச்சு, அதுவும் ஃபுல்லாக க்ரே கலரில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரெட் பால் எடுக்க போகிறான்னு சொன்னவன் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ப்ளூ பால் எடுத்துகிட்டு அங்கே போய் பவுலிங் பண்ணுறதுக்காக போகிறான். இதெல்லாம் வந்து நம்ம லீவூஜன் பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடா நடக்குது, ரெட் பால் தானே அவன் எடுக்கணும், ஏன் ப்ளூ பால் எடுத்தான்னு யோசிச்சுட்ருக்கான். இவனும் சரி அதெல்லாம் கண்டுக்காமல் ப்ளூ பால் அது என்ன பால்னே தெரியாமல் அவன் வந்து பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பவுலிங் பண்ணோடனே அவனுக்கு எல்லாமே விழ ஆரம்பிச்சிச்சு. உடனே இவனுங்க 2 பேரும் செம்ம சந்தோஷமாக வந்து கை தட்டிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கே போகிறானுங்கன்னா வந்து ஆக்சுவலாக இவனுங்க 2 பேரும் வந்து டேட்டிங்க்காக போன மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போனாங்க, அதுக்கப்புறமேட்டு பவுலிங் போனாங்க, இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே நிறைய க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் அந்த லீவூஜன் பார்த்துட்டு 2 பன்னி ரீத் மாதிரி இருக்கிறத வந்து எடுத்து, இந்தா நீ இதை போட்டுக்கோ, நான் இதை போட்டுக்கிறேன், இதை போட்டுட்டு உள்ள வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜாங் ஹேசாங் வந்து, நீ சீரியஸாக இதெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க போறியான்னு கேட்டதுக்கு, ஆமாம் உள்ள வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான்.
அதுக்கப்புறம் இவனுங்களும் உள்ளே போய் வித்தியாசமாக நிறைய போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறானுங்க. செம்மையாக எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணுறானுங்க. என்னென்னமோ போஸ்லாம் கொடுக்குறானுங்க. பார்க்கவே க்யூட்டாக தான் இருக்குது. போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து காமிக்கும். அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய ஐட்டம்ஸும் கீழே வச்சுருப்பாங்க. அதை இவனுங்க 2 பேரும் வந்து பென் எடுத்து மாற்றி மாற்றி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கானுங்க. நிறைய பேர் வந்து கொம்பு வச்சுட்ருக்கானுங்க, மீசை வரைஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவனுங்க டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ கார்டு கீழே வந்துச்சு. கீழே வந்த ஃபோட்டோ கார்டை எடுத்து வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ லீ வுஜின் வந்து ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜாங் ஹே சாங் இல்லை அது நல்லாவே இல்லை, அதுதான் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இவனுங்க வந்து ஒரு எப்பயும் போகிற வழியில் வந்து நடந்து வந்துட்டுருக்கானுங்க பேசிக்கிட்டே. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் இன்றைக்கி நான் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜாங் ஹே சாங் என்ன சொல்கிறான்னா, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் இப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம லீ வுஜின் உண்மையிலேயே இதான் உன்னோட ஃபஸ்ட்டு டைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். ஆமாம், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து என் லைஃப்பில் இதுவரையும் நடந்ததில்ல. அதுவும் இல்லாமல் நான் எப்பயுமே படம் வரைஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுதானே உன்னோட கனவுன்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து கேட்பான். அதுவாக இருந்தாலும் நான் படம் வரைஞ்சிட்டே இருந்தால் அது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம லீ வுஜின் வந்து 2 பேரும் அங்கே ஆப்போசிட்டில் நடந்து வரதை நோட் பண்ணிகிட்ருக்கான். அது யாருன்னா வந்து ஆர்ட் கிளாஸோட டீச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் நம்ம ஜாங் ஹே சாங்கோட அக்காவும் வந்து அங்கே வந்து பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஜாங் ஹே சாங் வந்து அங்கே ஒரு போஸ்ட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான். மறையும் போது வந்து நம்ம லீ வுஜினையும் சேர்த்து வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே மறைஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. நின்றுட்டுருக்கும்போது தான் ஏன் இப்படி வந்து மறைஞ்சிட்ருக்கா அவங்கள பார்த்தோன்னேன்னு கேட்டதுக்கு, நம்ம ஸ்கூலோட நர்ஸ் தான் வந்து என்னோட அக்கா. அவள் தான் வந்து அங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கா அந்த ஆர்ட் கிளாஸ் டீச்சரோட. அவள் பார்த்தா நான் ஆர்ட் கிளாஸ் போகாதது வந்து பார்த்தானே என்னை கொன்றுவா, அதான் மறைஞ்சிருக்கேன்னு சொல்கிறான். உடனே வந்து சரி அப்போ நான் உனக்கு மறைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம லீ வுஜின் வந்து ஜாங் ஹே சாங்கோட ஷோல்டருக்கு மேலே வந்து 2 கையை வச்சுட்டு அவனோட ஃபேஸை வந்து நம்ம ஜாங் ஹே சாங் கிட்ட வரையும் கொண்டு போயிடுறான். கிட்டத்தட்ட கிஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் கிஸ் பண்ணலை. அதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.